நீங்கள் விரும்பியதெல்லாம், ஏன் நீங்கள் நினைத்தபடியெல்லாம் உங்கள் அன்பு உறவுகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நடந்து கொண்டால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? அதை நினைக்கும் போதே எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது சாத்தியம்தானா என சிறிதும் யோசிக்காதீர்கள். சாத்தியம்தான், 100% சாத்தியம்தான். அது உங்கள் கண் முன்னேயே, உங்களாலேயே அது நடக்கும். அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் இருக்க வேண்டும் எனவும், எனக்கே உயிராக இருக்க வேண்டும் எனவும் ஆசைப்படுவீர்கள். ஆனால் அது சாத்தியம்தானா, அல்லது அதற்கு ஏதாவது வாய்ப்பு உள்ளதா என தேடல் உள்ளவர்களுக்கே இந்த வீடியோ. உங்கள் மனதின் பேராற்றலை சிறிதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். அதன் ஆற்றலை நீங்கள் கையாளுவதில்தான் அனைத்தும் இருக்கிறது. இதை தந்திரா எனவும் அழைப்பார்கள். உங்கள் ஆசைகளை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெற முடியும். சரியான புரிதல் மட்டுமே வேண்டும். இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுகோள் வைக்க மட்டுமே உரிமையுண்டு. அது எப்படி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியது இல்லை. உங்கள் வேண்டுதல் தெளிவாகவும் நம்பிக்கை உடையதாகவும் இருக்க வேண்டும். அதாவது நம்பிக்கையின் ஆற்றல் என்பது அதை முழுமையாக நம்புவதில்தான் உள்ளது. உங்கள் விருப்பத்தை வேண்டுதலாக வைத்துவிட்டு அதை அடைந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்கள். பிரபஞ்சம் அடுத்த நொடியே உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும். எனவே இந்த பயிற்சியினை முழுமையான நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். இனி உங்கள் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும். இந்த பயிற்சி செய்து முடித்த பின் ஒரே நாளில் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை உங்கள் கண் முன்னாலேயே காண்பீர்கள். இந்த பயிற்சியினை காதலர்கள், கணவன் மனைவி, நண்பர்கள், ஒன் சைட் லவர்ஸ் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்கள் செய்யலாம். இதனை நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். இந்த பயிற்சியினை இரவில் செய்வது மிகவும் நல்லது. நீங்கள் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த பயிற்சியை தொடங்குங்கள். எந்த நாள் வேண்டுமானாலும் இந்த பயிற்சியை செய்யலாம். அதிலும் பௌர்ணமி நாள் என்பது மிகவும் சிறப்பாகவும் மிகவும் விரைவாகவும் பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. சரி, வாங்க பயிற்சியை தொடங்கலாம். முதலில் ஒரு சிறிய பேப்பர், அதோடு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உறங்க செல்லும் முன்னர் ஓர் அமைதியான இடத்தில் அமருங்கள். உங்களுக்கு எதிரே ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிளாஸ் ஆனது டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும். தண்ணீரை கை கட்டும் தூரத்தில் உங்களுக்கு முன்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அந்த காகிதத்தில் பச்சை நிற பேனாவால் நீங்கள் யாருக்காக இந்த ஆற்றலை பயன்படுத்த நினைக்கிறீர்களோ அவருடைய முழு பெயரை எழுதி கொள்ளுங்கள். அவருடைய முழு பெயரை முதலிலேயே எழுதிய பின் அவர் உங்களுடன் எப்படி இருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை நேர்மறையாகவும் நிகழ்கால வாக்கியமாகவும் சுருக்கமாக எழுதி கொள்ளுங்கள். உதாரணமாக, நீ என்னுடைய விருப்பங்களை புரிந்து கொண்டு அன்பாக இருக்கின்றாய். நீயும் நானும் உயிருக்கு உயிராக இருக்கின்றோம். என்னை நீ உயிராக நேசிக்கின்றாய் போன்ற வகையில் உங்களுக்கு தேவையான வாக்கியங்களை உணர்வு பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் எழுதி கொள்ளுங்கள். உங்கள் விருப்பங்கள் 5க்கு மேற்படாதபடி இருக்கட்டும். உங்கள் விருப்பங்களை எழுதி முடித்ததன் பின்னர் உங்களது முழு பெயரை எழுதுங்கள். அதாவது காகிதத்தில் முதலாவது உங்களது விருப்பத்துக்குரியவர் பெயர், அதற்கு அடுத்ததாக உங்களது விருப்பங்கள், இறுதியாக
உங்களது முழு பெயரை எழுதி நிறைவு செய்யுங்கள். இதற்கு சாட்சியாக தண்ணீர் உங்களுக்கு எதிரே இருக்கட்டும். இவை அனைத்திற்கும் அந்த தண்ணீரே சாட்சி. சரி, வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் எழுதியவற்றை அப்படியே அமர்ந்தவாறே மெதுவாக படியுங்கள். இதனை படிக்கும்போது அவர் உங்களுடன் எப்படி இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களோ, உங்களுக்கு அவர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதாக நீங்கள் உணர்ந்து, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படும் பரவச நிலை, மிகவும் சந்தோஷமான நிலையை அனுபவிப்பது போல் உணர்வுட படியுங்கள். மனதுக்குள்ளேயே சில முறை உணர்வு பூர்வமாக படியுங்கள். இப்போது நீங்கள் உறங்க செல்லலாம். உறங்க செல்லும் போது அந்த தண்ணீரையும் காகிதத்தையும் கையோடு எடுத்துச் செல்லுங்கள். இப்போது உங்கள் கட்டிலுக்கு அருகில் ஒரு மேசையில் நீங்கள் எழுதிய காகிதத்தை கீழே வையுங்கள். அதன் மேல் அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை வையுங்கள். அந்த தண்ணீரையும் வைத்து விடுங்கள். இப்போது நீங்கள் படுத்துக்கொண்டு நீங்கள் எழுதியதை மனதில் எண்ணியபடியே உறங்கிவிடுங்கள். அடுத்த நாள் காலை கண் விழித்தவுடன், அதாவது காலையில் 5:30 மணிக்கு முன்பதாகவே எழுந்து விடுங்கள். எழுந்த பின்னர் அந்த பேப்பரை எடுத்து மீண்டும் சில முறை உணர்வு பூர்வமாக படியுங்கள். உங்களுக்கு திருப்தியானவரை படித்து முடித்துவிட்ட பின்னர் அதனை எரித்து அதன் சாம்பலை நீரில் கலக்கிக் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் எழுதிய பேப்பரை ஒரு தீக்குச்சாலை ஏதாலோ பற்ற வைத்து அதை எரித்து விடுங்கள். எரித்து முடிந்த பிறகு இருக்கும் அந்த சாம்பலை அந்த தண்ணீரிலேயே கொட்டி நன்றாக கலக்கி விடுங்கள். இப்போது அந்த நீரை இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வதோடு நன்றி பெருக்கில் நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும். அந்த உணர்வோடு அந்த செடியில் ஒரு பூஞ்செடியிலேனும் நீங்கள் அதனை ஊற்றிவிடுங்கள். அவ்வளவுதான். அடுத்ததாக உங்கள் வழக்கமான வேலையை பார்க்க தொடங்குங்கள். இனி உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் விருப்பப்படியே நடக்கத் தொடங்குவார். நீங்கள் செய்து முடித்த இந்த பயிற்சியை செய்து முடித்த நொடியிலிருந்தே அவருக்கு மாற்றம் நிகழத் தொடங்கும். இந்த மாற்றம் ஒரே நாளில் நிகழ்ந்து விடாது, ஆனால் மாற்றம் ஒரே நாளில் நடக்க தொடங்கிவிடும். அதனால் முழுமையான நம்பிக்கையோடு இதனை செய்யுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.